அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்ப்போம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஷனே டகாய்ச்சி ஹாஸ் பிகம் தி ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஜப்பான். ஷி பிலாங்ஸ் டு விச் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஜப்பானோட ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டரா யார் வந்திருக்கா அப்படின்னா சனே தக்காய்ச்சி அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா ஷிகேரு இஷிபா அப்படிங்கிறவர் இருந்தார். ஓகே, இஷிபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இவர் ரிசைன் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் தான் இவங்க வந்திருக்காங்க. இவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? கண்டிப்பா இந்த மாதிரி கேள்விகளை இனிமேல் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவங்க. சரியா? லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஓகேவா? அடுத்தது, the TFR of India as per United Nations World Population Fund's State of World Population Report 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸோட வேர்ல்டு பாப்புலேஷன் ரிப்போர்ட் படி இந்தியாவோட டிஎஃப்ஆர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.9. சரியா? அதே மாதிரி நம்மளோட சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் 2023 ரிப்போர்ட் படி பார்க்குறப்பையும் டிஎஃப்ஆர் வந்து இந்தியாவுக்கு 1.9 இருக்கு. சரியா? அடுத்தது, the state government has proposed to amend the rules to allow women in about 20 operations listed as dangerous. These amendments relate to which set of rules அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பொதுவாக ஃபேக்ட்ரிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப டேஞ்சரஸா இருக்கக்கூடிய வேலைகளை வந்து விமனுக்கு வந்து ப்ராஹிபிட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா? லைக் வந்து கிளாஸ் மேனுஃபேக்சரிங், கெமிக்கல்ஸை ஹேண்டில் பண்ணது, டேனரிஸ்ல ஒர்க் பண்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் வேலை செய்ய முடியும். இப்போ விமன் வந்து ஒர்க் பண்ண முடியாது. சரியா? ஸோ அதுக்காக இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, முன்னாடி வந்து ஒர்க் பண்ண முடியாம இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடு ஒரு ரூலை சேஞ்ச் பண்றதன் மூலியமா, ஒரு ரூலை அமெண்ட் பண்றதன் மூலியமா விமனையும் அலோ பண்ண போறாங்க. அது எந்த ரூலை அமெண்ட் பண்ண போறாங்க, சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி, தமிழ்நாடு ஃபேக்டரிஸ் ரூல்ஸ் 1950. சரியா? அடுத்தது, தமிழ்நாடு மேனுவல் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் வாஸ் எனாக்டட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1982 வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே தான் நமக்கு இந்த வெல்ஃபேர் போர்டெல்லாம் வரும். அதில் முக்கியமாக டொமஸ்டிக் வெல்ஃபேர் போர்டு எல்லாமே இதுக்கு கீழே தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? டொமஸ்டிக் வெல்ஃபேர் போர்டு வந்து தமிழ்நாடு மேனுவல் ஒர்க்கர்ஸ் ஆக்டுக்கு கீழே கொண்டு வந்திருக்கோம். ஆக்ட் எப்போனா 1982. லாஸ்டா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா October 1. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.